இன்று நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, கோயிலுக்கு போம்போது நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். நம்ம கோயிலுக்கு அதாவது கோயிலுக்கு போம்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம உறவினர்களோட சேர்ந்து போறோம் இல்லையா? கோயிலுக்கு வெளிய போம்போது நம்ம பேசிட்டே போறோம். அந்த பேச்சு கோயிலுக்குள்ள போயும் நம்ம அந்த பேச்ச கன்டின்யூ பண்ணணுமா? அது தேவையில்லாத விஷயம் தானே! கோயிலுக்கு நம்ம எதுக்கு போறோம்? நம்ம மன அமைதிக்காக தானே போறோம். அந்த மன அமைதிய நம்ம ஏன் கெடுத்துக்கணும்? அங்க கோயிலுக்குள்ள நம்ம அம்மாவ, அப்பாவ, அம்மா, அப்பான்னு சொல்றது நம்ம சாமிய தான். அவங்கள பார்க்க போறோம் இல்லையா? அந்த பார்க்க போறது நம்ம அவங்கள தான். ஸோ அவங்க கிட்ட நம்ம என்ன பேசணுமோ அத பேசிட்டு வரலாமே! அங்க உள்ள போய் நம்ம எதுக்கு பேச்சு வேணுமா? அந்த பேச்ச நம்ம கண்டிப்பான முறையில் அத தவிர்க்கணும். அது தவிர்த்தா ரொம்ப நல்லது. இத நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணா ரொம்ப சிறப்பு. 2வது செயல் என்னன்னா, கோயிலுக்கு நம்ம போறோம் இல்லையா? அப்ப நம்ம இல்லன்னா நம்ம குழந்தைகளுக்கும் அந்த பழக்கத்த கொண்டு வரணும். என்ன என்ன பழக்கம்னா, தலைவிரி கோலம். அதாவது தலைவிரி கோலம்ன்றது இப்ப நமக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு. அந்த ஃபேஷன் நம்ம வெளிய ஷாப்பிங், மால் அந்த மாரி போம்போது நம்ம செஞ்சுக்கலாம். பட் கோயில்ல நம்ம இத ரொம்ப அவாய்ட் பண்ணணும். ஏன்னா, அங்க அபிஷேகம் நடக்கும், பூஜைகள் நடக்கும், பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த இடத்துல நமக்கே தெரியாம நம்ம முடி 1, 2 கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அத நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. 3வது என்னன்னா, விளக்கு எரியாம இருக்கும் சமயத்துல கர்ப்ப கிரகத்த நம்ம சுத்தி வரக்கூடாது. 5வது என்னன்னா, கோவில், நந்தி மற்றும் எந்த மூர்த்திகளையும், எந்த சுவாமி சிலைகளையும் நம்ம தொட்டு வணங்கக்கூடாது. அதாவது தொடாம நம்ம கைய கும்பிட்டு தான் நம்ம சாமிய கும்பிடணும் தவிர்த்து, எந்த நம்ம சிலைகளையும் நம்ம தொட்டு நம்ம சாமி கும்பிடக்கூடாது. 6வது என்னன்னா, கோவில்ல நம்ம சாமிய தான் கால்ல விழுந்து கும்பிடணுமே தவிர்த்து, மனிதர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது. உங்களுக்கு பெரியவங்க, தெரிந்தவங்க அவங்கட்ட ஆசீர்வாதம் வாங்குனா, நீங்க அவங்க வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் தவிர்த்து, கோயில்ல நம்ம இந்த மாரி ஆசீர்வாதம் வாங்கிக்கக்கூடாது. கோயிலுக்கு வந்தா நம்ம சுவாமி கிட்ட மட்டும் தான் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். 7வது என்னன்னா, இப்ப மண் விளக்கு கொண்டு போய் நம்ம கோயில்ல ஏத்துறோம் இல்லையா? இப்ப வீட்ல இருக்கிற மண் விளக்கு கொண்டு போய் நம்ம கோயில்ல ஏத்தும்போது, அப்படியே டஸ்ட் இருக்கிற மாரி அப்படியே கொண்டு போய் ஏத்தக்கூடாது. அத நம்ம நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலுக்கு கொண்டு போய் ஏத்தணும். 8வது என்ன? புண்ணிய தீர்த்தங்கள் வந்தவுடன் காலை வைக்கக்கூடாது. முதல்ல அந்த நீரை தலையில தெளித்து கொள்ளணும். தலையில 3 தடவை அதை தெளிச்ச பிறகு தான் நம்ம அந்த குளத்திலேயே காலை வைக்கணும். காலை வச்சு நல்லா அலம்பிக்கணும். அதே மாதிரி கோயில்ல வேகமா வலம் வருதல் கூடாது. நல்லா மெதுவா நம்ம நடந்து சுத்தி வரணும். வேகமா ஓடிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு வேகமா சுத்தக்கூடாது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. 9வது என்னதுன்னா, கோயிலுக்கு சென்று முடிச்சு நம்ம வீடு திரும்புவோம் இல்லையா? உடனே போய் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா கொஞ்ச நேரம் 5, 10 நிமிஷம் உட்கார்ந்த பிறகு நம்ம கை, கால் அலம்பிக்கலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே ரெஸ்ட் ரூம் போறோம், ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அத மாரி நீங்க பண்ணாதீங்க. சிவன் கோயில் போனா கொஞ்ச நேரம் அங்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வரலாம். பெருமாள் கோயில் போனா அங்க உட்காரவே கூடாது. சாமியை கும்பிட்டோமா நேரா வீட்டுக்கு வந்துட்டே இருக்கணும். பெருமாள் கோயிலுக்கு போய் உட்காந்துட்டு வந்தா லட்சுமி தாயாரை நம்ம அங்கேயே விட்டுட்டு வர்றதா சமம். ஸோ அதனால பெருமாள் கோயிலுக்கு போனா அங்க உட்காரவே கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி சாமி கும்பிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்க உட்காருவோம் இல்லையா? கோயில் படிகளில் உட்காரக்கூடாது. இன்னொன்னு மெயினா புரிஞ்சுக்கோங்க. கோயிலுக்கு போனா ஒரு 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் லேட் ஆகும்னு மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா, இப்ப நம்ம ஒரு ஷாப்பிங் ஹாலுக்கு போறோம். ஒரு தியேட்டருக்கு போனா ஒரு 3 மணி நேரம் படம் உட்கார்ந்து பார்க்குறோம் இல்லையா? இப்போ ஒரு ஷாப்பிங் போறோம். இப்போ ஒரு துணி கடைக்கு போனா ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரமாச்சும் ஆகும் இல்லையா? ஒரு ட்ரெஸ் பார்க்குறதுக்கு, வாங்குறதுக்கு ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகும் இல்லையா? அதே மாரி நம்ம சாமிய பார்க்க போனா கூட்டம் இருக்கும். இப்போ வெள்ளிக்கிழமை போனா அம்மன் கோயில்ல கூட்டம் இருக்கும். சனிக்கிழமை போனா பெருமாள் கோயில்கள்ல கூட்டம் இருக்கும். செவ்வாய் போனா முருகர் கோயில்ல கூட்டம் இருக்கும். பொறுமையா கும்பிட்டு, பொறுமையா வாங்க. சாமிகிட்ட உங்க குறைகள் மட்டும் சொல்லாதீங்க. உங்க நிறைகளையும் சொல்லிட்டு மன அமைதியோட வாங்க. வேகம் வேண்டாம், நிதானமா வாங்க. இந்த வீடியோ பார்த்த உங்க அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.